இவங்ககிட்ட இருந்து வித்தியாசப்படுற மாதிரியான காரியங்களை யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பாஜக மட்டும் தான் அது பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாக கடந்த ஒரு 10 வருடங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மக்களுக்கு அடிக்கடி அது ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த மற்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது நல்ல ஐடியாவாக இருக்கே, நம்மளும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமுமே அவர்கள் செயல்படுவார்கள் சிறப்பாக. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சிறப்பாக செயல்படுறவங்களுடைய எண்ணிக்கை கம்மி. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து பாஜகவால் முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக, ரொம்ப துரிதமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் திமுக வந்து எந்த அளவுக்கு வேலை பார்க்குது, பாஜக எந்த அளவுக்கு வேலை பார்க்குது, அதிமுக எந்த அளவுக்கு வேலை பார்க்குது, நாம் தமிழர் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து அரசியல் களம் எப்படி இருக்கும், அதாவது தேர்தல் நெருங்குற நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சாரங்கள் வந்து ரொம்ப படுபயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கும். மக்களை போய் நேரில் சந்திப்பாங்க, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் அப்போ தான் போய் கேட்பாங்க. ரோடு சரியில்லைனா ரோடை அப்போ போடுவாங்க, தண்ணி வரலன்னா தண்ணி வராத குழாய்க்கு தண்ணி கொடுப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட வேலைகள் நடக்கும். பல எம்பிகளை வந்து நீங்கள் அப்போ தான் நேர்லேயே பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு கட்சியுமே இந்த மாதிரியான செயல்பாடுகளில் செஞ்சுட்டு இருக்கும்போது, இவங்ககிட்ட இருந்து வித்தியாசப்படுற மாதிரியான காரியங்களை யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பாஜக மட்டும் தான் அது பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாக கடந்த ஒரு 10 வருடங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரச்சாரத்தை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சில புதுசாக நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அதை நிறைய கட்சிகள் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் தளத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பாஜக தான் பண்ணாங்க. அங்கே எப்படி வந்து அதாவது பாஜக செய்த நன்மைகளை வந்து எப்படி மக்கள் இடத்துல கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டர் தளத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியை பார்த்துட்டு காங்கிரஸ் பண்ணாங்க, திமுக பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களான மற்ற பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, பிஜேபி வந்து அவங்களுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே போட்டுகிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு அடிக்கடி அது ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த மற்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது நல்ல ஐடியாவாக இருக்கே, நம்மளும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பிஜேபி தான் வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு குரு மாதிரி. அவங்க என்ன புதுசாக அவங்க கண்டுபிடிப்பாங்க, அதை மற்ற கட்சிகள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த தேர்தல்லையுமே பிஜேபி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நேரத்தை வந்து ரொம்ப செலவிடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த ரீல்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க இளைஞர்கள். அதிகப்படியான இளைஞர்கள் தான் இப்போ வந்து இந்த 18 வயசு முடிஞ்சு ஓட்டு போட போகிறாங்க. பார்த்திங்கன்னா, இவங்க அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதிகமான பேர் அதிகமான நேரத்தை எதில் செலவிடுறாங்கன்னா, இந்த ரீல்ஸ் பார்க்குறதுல. இது தேவையில்லாத ரீல்ஸை பார்க்குற அந்த நேரத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட சில உண்மைகளையும் சில நம்மளை பற்றி பெருமையான விஷயங்களையுமே வந்து மக்கள் இடத்துல போய் கொண்டு சேர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து அவங்களுடைய கவனத்தை திருப்பியிருக்காங்க. குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சி என்ன பண்ணோம்னா, தான் கட்சி என்ன பண்ணுது அப்படின்றத விட அவன் என்ன பண்ணலை அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லுவாங்க. அதில் எல்லா கட்சியுமே தெளிவாக இருப்பாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணாமலை அவர்களுடைய இந்த திட்டம் வந்து எப்படி செயல்படுதுன்னா, திமுக வந்து என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்து அதை ஏமாத்துனாங்க அப்படின்றத வந்து ரீல்ஸ் மூலமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா சொன்னோம்னா எவனும் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு மீம் போட்டு ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படின்னு அந்த மாதிரியான ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல்னால் என்னென்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா, அந்த போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நிறைய காணொலியில் பேசியிருக்கோம். அந்த நபரையும் திமுகவையும் இணைச்சு ஒரு மீம் போட்டு ஒரு ரீல்ஸ் வந்து போடுறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்குது. இது வந்து பாஜக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் யுக்தியாகவே நம்ம சொல்லலாம். இதை வந்து இன்னும் திமுக வந்து இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி எதுவுமே இன்னும் இறங்கலை. இப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இணையதளத்தில் அவர்கள் குரல் எழுப்புவதை விட களத்தில் அவர்களுடைய குரல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒலிக்கும். உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், நல்ல ஒரு பேச்சாளர், சிறந்த ஒரு புத்தகம் படிக்கக்கூடிய சிறந்த மனிதர். அவர் வந்து இணையதளத்திலையுமே அவருடைய குரலை கொடுத்துட்ருப்பார். இது
களத்திலையுமே அவருடைய குரலை கொடுத்துட்ருப்பார். ஸோ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமுமே அவர்கள் செயல்படுவார்கள் சிறப்பாக. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சிறப்பாக செயல்படுறவங்களுடைய எண்ணிக்கை கம்மி. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து பாஜகவால் முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமூக வலைதளத்துலையுமே அவர்கள் கரண்ட் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரியான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. கரண்ட் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவர்கள் நடவடிக்கைகளை வந்து அவங்க முன்னிறுத்தி செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க எலெக்ஷனுக்காக. பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் சிறந்த பேச்சாளர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் கம்மியானவங்களாக தான் இருப்பாங்க. அதுலேயும் பாதி பேர் வந்து ஆபாசமாக பேசிட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அவர்கள் இணையதளத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில் அவர்கள் ஓவராக பில்டப் கொடுக்குறேன்ற பேரில் மாட்டிக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த முறை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாச்சு. இப்போ எல்லாருமே அந்த வீடியோ தூக்கி போட்டு எங்கே விடியல் வரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறை திமுகவே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணவே இல்லை. வேறு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ திமுக வந்து பயன்படுத்தக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்லையுமே பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய தேர்தல் யுக்தி இணையதளங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து அதிமுகவை பார்த்தீங்கன்னா, இவங்க அதிமுகவுடைய ட்ராக்கே வேறு. திமுக, பாஜக, நாம் தமிழரை தவிர்த்து அதிமுகவை மட்டும் பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து ஒரு மந்தமான நிலையிலேயே தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சுறுசுறுப்பு அவங்கக்கிட்ட இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஃபீல் நமக்குள்ளே ஏற்படுது. ஸோ ஓவராலாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள், இணையதளத்திலும் சரி, அந்த டெக்னிக்கல் வைஸாக எப்படி செயல்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. ஏன்னா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் சரி, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மீம்ஸு, அவங்க பண்ணக்கூடிய அந்த ரீல்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஈஸியாக ஒரு கருத்தை மக்களிடத்தில் போய் கொண்டு சேர்க்குற மாதிரி இருக்குது. அதிக பேரால் பகிரவும் படுது. 2வது இடத்துல இருக்கக்கூடியது நாம் தமிழரை சொல்லலாம். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவர்கள் களத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது தான் அவங்க வந்து இணையதளத்திலையுமே பேசுகிறாங்க. ஸோ அது வந்து பார்வையாளர்களை மிகவும் இருக்குது. ஸோ அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக 3வது இடத்துல சொல்லலாம். திமுக வந்து பாஜக வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் இருந்தாலும் அவர்களால் என்ன முடியுமோ அதை அவர்கள் இணையதளத்தில் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆடு வந்திருக்கலாம். ஸோ எதை வேணாலும் வந்திருக்கலாம். அதான் சொல்கிறேன், அவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதிமுக இன்னும் அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ கூட்டணி கட்சிகளை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவர்கள் என்ன செய்வார்களோ அதை தான் அவர்களும் செய்வார்கள் அப்படின்றதுலாம் மாற்று கருத்து கிடையாது. ஸோ இது வந்து இணையதளத்தில் பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்த்துருக்கோம். டீட்டெயில்டாக அடுத்த முறை இவர்கள், அதாவது எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், மக்கள் மத்தியில் இவர்கள் எவ்வாறு செல்வாக்கு மிக்கவர்களாக வளர்ந்திருக்கிறார்கள் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது வந்து நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.